உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மீண்டும் மதுராந்தகம் அண்ணா உங்களை அன்புடன் அழைக்கிறது. கர்த்தர் நல்லவர். யாருக்காக அனுப்புகிறீர்களா? ஒரு 10 பேருக்கு அனுப்புகிறீங்களா? நீங்கள் செய்கிற பெரிய ஊழியம். எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. ஒரு 10 பேருக்கு அனுப்புங்க. தேவையுள்ள மக்கள் ஏராளம் இருக்கிறாங்க. வசனம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போகிறாங்க, அதனால சத்தியம் தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறாங்க, ஆராதனைன்னா என்னன்னு தெரியல. வீட்டில் பைபிள் படிக்கிறாங்க, அதனுடைய அர்த்தம் புரியல. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அனுப்புங்க. ட்ரை டு சென்ட் திஸ் மெசேஜஸ் டு சம்படி. அட்லீஸ்ட் மினிமம் 10 people எவ்ரி டே. ஒரு நாளைக்கு கொஞ்சம் 10 பேருக்கு அனுப்பி விடுங்க. அது ஒரு பெரிய ஊழியமாக செய்யுங்க. ஆனால் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, புதிதாய் கேட்கிறவர்களுக்கும் இது ஒரு ஆறுதல் தானே. புதிதாய் கேட்கிறவர்களுக்கு கூட ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்று தான் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறார். அதனால் எந்த மதத்தினராக இருந்தாலும் தேவையுள்ள மக்கள் ஏராளம் இருக்கிறாங்க. அவர்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதலை நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வரும். உங்கள் சர்க்கிளில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் தேவையோடு இருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அனுப்பி விடுங்கள். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஒரு ஜபத்தோடு அனுப்புங்க. 10 பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் ஆண்டவரே, ஒரு 15 பேருக்கு அனுப்பியிருக்கிறேன், ஒரு 50 பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். அந்த ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் எனக்கு அனுப்புறதெல்லாம் எங்கள் குரூப்பில் எனக்கு ஒரு 1000 பேர் இருக்காங்க பாஸ்டர், அவங்களுக்கு நான் அனுப்புகிறேன்னு சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவர் பர்மாவில். ஸோ ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனுப்புங்கள். அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். இப்பொழுது ஆதியாகமத்திலிருந்து ஐ திங்க் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் த பைபிள் ஸ்டடி. இந்த வேத பாடத்தை நீங்கள் உற்சாகமாய் கேட்டு சந்தோஷப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். 8ஆம் அதிகாரத்தில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 5ஆம் வசனத்தில் 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்ததுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த வார்த்தை, 10ஆம் மாதம் முதல் தேதியில் மலை சிகரங்கள் காணப்பட்டன. ஜலம் வடிஞ்சுக்கிட்டே வருது, மலை சிகரங்களெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டு. அதில் ஆச்சரியம் என்னன்னா, நோவா இன்னும் அதை பார்க்கல. நோவா பார்க்கறதுக்கு முன்னால், ஏன்னா அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா, 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்து ஜன்னலை திறக்கிறார். மலை சிகரங்கள் காணப்பட்டதுன்னு வார்த்தை எழுதப்பட்ட பிறகு 40 நாள், ஆல்மோஸ்ட் 1.5 மாசம். அப்படின்னா நோவா பார்க்கறதுக்கு முன்னாலேயே மலை சிகரங்கள் எல்லாம் தெரிந்ததுன்னு கர்த்தர் எழுதுறாரு. நோவா பார்க்கல, ஆனா நோவாவுக்கு அருமையான மலை சிகரங்கள் எல்லாம் தோன்றிவிட்டன என்ற செய்தி பின்னால்தான் தெரியுது. ஆனா முன்னாலே கதை செய்துட்டார். எதையும் ஆண்டவர் முன்கூட்டி செய்கிற ஆண்டவர். ஒரு காட் இஸ் அ காட் ஆஃப் அட்வான்ஸ். அட்வான்ஸ் முன்கூட்டி செய்வார். ஒரு தேவை வந்த பிறகு இல்லை, தேவை வர்றதுக்கு முன்னாலேயே செஞ்சு முடிச்சிருவார். உங்க தேவையை சந்திக்க அவர் முன்கூட்டியே ஆயத்தமாயிருக்கிற ஆண்டவர். ஆசீர்வாதங்களை ஆயத்தமாக்கும் ஆண்டவர். இல்லை, நல்லா இருக்குல்ல? இப்போ நோவா 6வது வசனத்துல தான் பேழை செய்திருந்த அது வரைக்கும் வர நோவாவை பற்றி ஒன்றும் வரல. கர்த்தர் நோவாவை நினைச்சார்ன்னு இருக்கு, அவ்வளவுதான். நோவா என்ன செய்யறாருங்கிறது 6ஆம் வசனம் தான் வருது. ஆனா அவரு ஒன்ன செய்து ஜன்னலை திறந்தோடனே பார்க்க தோணும்ல, இல்ல ஜன்னத்திலிருந்து பார்க்க தோணும்ல. அவர் பார்க்கறதுக்கு முன்னாலேயே வசனம் சொல்லுது, மலை சிகரங்கள் காணப்பட்டன. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு ரெவலேஷன். நீங்க ஒரு புதிய உலகத்துல, வெள்ளத்தால் அழிக்கப்பட்ட உலகத்துல புதிய காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அதை நோவா பார்க்கறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆசீர்வாதங்களை ஆயத்தமாக்கும் ஆண்டவர். அற்புதமான வசனம் ஒண்ணு புதிய ஏற்பாட்டில் இருக்கு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நோவா அந்த காலத்துல எங்கேயாவது மலையெல்லாம் பார்த்திருப்பாரா? தெரியல. அவர் இந்த காலத்துல எனக்கு தெரியல. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம இமயமலையை பார்த்துருக்கிறோமா? இல்லை, பார்த்ததில்லை இல்லையா? ஸோ நோவா அந்த பார்த்துருப்பாரா? இல்லையா? பார்த்துருப்பாரா? தெரியலன்னு சொல்றேன். ஆனா இப்போ பர்வதங்களுக்கு மேல பேழை இருக்குது. இப்ப பேழையில அவர் தண்ணீர்லாம் வடிஞ்சிருச்சு, பேழை சேஃபா லேண்ட் ஆயிடுச்சு, தண்ணீர் வடிந்து விட்டது. அதன் பிறகு மலை சிகரங்கள் எல்லாம் தெரியுது. எவரெஸ்ட் சிகரம் சொல்றோம் பாத்தீங்களா? எவரெஸ்ட் சிகரம் அப்படி எல்லாம் தெரியுது. மலை சிகரங்கள் பைபிள் இருக்கு பாருங்க.
முதல்ல வருது இங்கதான். சிகரங்கள், மலை சிகரங்கள். புதுசா பார்க்க தண்ணினால ஃபுல்லா சூழப்பட்ட உலகத்துல புது காரியங்கள் தெரியுது. 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை இந்த கண் காணவும் இல்லை, காது கேட்கல, தெரியாது, நம்ம கேட்டதில்லை, பார்த்ததில்லை, நம்ம மனசுல தோன்றிருக்கவே அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார். எப்படி இருக்கும் இந்த உலகம், எப்படி இருக்கும், அடுத்து எப்படி இருக்கும், என்ன ஆகும், எங்க போவோம், என்ன செய்வோம், ஒன்னும் புரியாத நோவாவுக்கு அவர் பேழையனுடைய ஜன்னலை திறந்து பார்க்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் மலை சிகரங்கள் காணப்பட்டன. ஹல்லேலூயா. உங்க கண்ணுக்கு என் கண்ணுக்கு தெரியாதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நாம் பார்க்க முடியாத கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய கண்கள் தான் இன்னும் காணவில்லை. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். What a loving God we have. What a caring God we have. What a miracle working God we have. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எவ்வளவு அதிசயமான ஆண்டவர். நம்முடைய கற்பனைகளுக்கு எட்டாததை, நம்முடைய புத்திக்கு எட்டாததை செய்கிற கர்த்தர். நோவா பார்க்கல, ஆனா நோவாவை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டார். அதுவரைதான் வசனம் வருது. நோவா பேழையை திறந்து பார்த்தான், ஜன்னலை திறந்து. அப்ப பார்த்திருப்பார் வெளியே. அவர் பார்க்கறதுக்கு முன்னால, அவர் கண்ணுக்கு மலை சிகரங்கள் தெரிவதற்கு முன்னாலேயே கர்த்தர் மலை சிகரங்கள் காணப்பட்டனன்னு எழுதி வச்சிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஆண்டவர் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் உங்கள் வாழ்க்கையில செய்யக்கூடிய அற்புதங்களுக்கான அடையாளம். உங்க கண்கள் காணாம இருந்துச்சு, உங்கள் கண்கள் தேடிட்டு இருக்குது. உங்க கண்ணு பார்க்கல, எனக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டார். அதான் விசுவாசம். செய்துட்டாரு. உங்க மகள் திருமண காரியமா கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சீக்கிரம் உங்க கண்கள் அதை பார்க்கும். 40 நாள் பொறுத்துத்தான் நோவா பேழையினுடைய ஜன்னலை திறக்கிறாரு. 40 நாள் பொறுத்து தான். ஆனா நோவா பார்க்கறதுக்கு முன்னாலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. கர்த்தர் ரெடி பண்ணிட்டாரு. தண்ணீரை வடிய வச்சுட்டாரு. பிரச்சனையை மாத்திட்டாரு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களை நெருங்க 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 உங்கள் கண்கள் காண வேண்டும் என்று நினைத்தவைகளை காண்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார் என்கிற செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Believe it and then you will receive it. ரெடி பண்ணிட்டார் ஆண்டவர். ரெடி பண்ணிட்டார். ஒரு வீடு கட்டலாமா? கொஞ்சம் தான் காசு இருக்கு, என்ன செய்ய தெரியலையே, குழப்பமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மதுராந்தகத்தில் ஒரு 30 வருடம் இருக்கும் ஒரு ஐயா, சூனாம்பேட்லேருந்து நம்ம சபைக்கு வந்தவர். ஒரு ஐயா, ஒரு தலைமை ஆசிரியர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்து இப்படியே குழப்பத்தில் வந்திருக்கும்போது அன்றைக்கு வார்த்தையே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியாவிலிருந்து, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என்ன சொல்ல வர்றேன்? கர்த்தர் நமக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறவர். எல்லாம் செய்து முடிப்பார். ஆயத்தப்படுத்திட்டார். நம்ம கண்ணு தான் பார்க்கல. ஸோ ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்திட்டீங்க. என் மகள் திருமண காரியத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்திருக்கீங்க. ஆண்டவரே, என் பையனுக்கு வேலையை ஆயத்தப்படுத்திருக்கிறீங்க. என் ஆண்டவரே, மகனுக்கு ஒரு திருமண காரியம் நீங்கள் ஆயத்தப்படுத்திருக்கிறீங்க. என் தேவை அறிந்திருக்கிறீங்க. அதுக்காக என்னென்ன செய்யணுமோ செஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஆயத்தமாக்கிட்டு இருக்கீங்க. நான் கவலைப்பட தேவையில்லை. நீங்க கவலைப்படக்கூடாது. ஸ்தோத்திரம் 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 பண்ணது நன்றி சொல்லுங்க. அதுதான் நீங்க செய்ய வேண்டியது. நிச்சயமாய் ஒரு 40 நாள்ல நோவா பேழையை திறந்து பார்த்தா பழைய மாதிரி இல்லை, இப்ப புது மாதிரி இருக்கு. 40 நாள் பேழையை திறந்து பார்த்தா, ஜன்னலை திறந்து பார்த்தா புதுவிதமா இருக்கு. சிகரங்கள்லாம் தெரியுது. அந்த சிகரங்கள் எல்லாம் பனியினால நிறைஞ்சிருக்கும். சூரிய ஒளியில படும்போது பயங்கர பிரகாசமா இருந்திருக்கும். ஒரு ஹாலோஜன் லைட்டை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கும். ஒரு பிரகாசமான ஒரு உலகம், ஒரு பிரகாசமான வாழ்க்கை. நோவா பார்க்கல. நோவா பார்க்கறதுக்கு முன்னாலே கர்த்தர் ரெடி பண்ணிட்டாரு. நோவா பார்க்கறதுக்கு முன்னாலே ஒரு பிரகாசமான வாழ்க்கையை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வார்த்தையை ரெகுலரா கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருளை நீக்கி இருளான வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை, பொருளாதாரத்துல ஒரு பிரகாசம், உங்க சரீர சுகத்துல ஒரு பிரகாசம், உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரகாசம், கையின் பிரயாசத்துல ஒரு பிரகாசம், உங்க உணவுல ஒரு பிரகாசம், உங்க தொழில்ல ஒரு பிரகாசம் கர்த்தர் உங்களுக்கு தந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கையை உங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை தருவார். அழுகையை கண்ட கண்கள், பிரச்சனைகளை கண்ட கண்கள், செத்து போனவைகளை பார்த்த கண்கள், துக்கமானவைகளை பார்த்த கண்கள், வேதனையை பார்த்த நோவாவின் கண்கள் இப்பொழுது அவைகள் எல்லாம் என்ன பார்க்கிறது? ஒரு பிரகாசமான உலகத்தை பார்க்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு ஆயத்தமாக்கி இருக்கிறார். உங்கள் கண்கள் சீக்கிரம் காணும். இதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்கள் கண்கள் காணும். குழந்தையை பிறக்காது சொல்லிட்டாங்களா டாக்டர்ஸ்? உங்கள் கண்கள் காணும். கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. வேலை கிடைக்காதுன்னு சொல்றாங்களா? கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்காரு. உங்கள் கண்கள் சீக்கிரத்துல
ஏன் இந்த தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 40 நாள்ல நோவா இதுக்கு பிறகு 40 நாள் பொறுத்து அப்படிதான் வாசிக்கிறோம். 40 நாள் சென்ற பின் இன்றிலிருந்து எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேட்கிற இன்று முதல் நீங்க எண்ணிக்கொள்ளுங்கள். 40 நாள் அதற்குள்ளேயே கர்த்தர் எல்லாம் ரெடி பண்ற. நீங்க பார்க்க போறீங்க. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை பார்க்க போறீங்க. கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. நம்முடைய கண்கள் பார்க்கல, சீக்கிரம் பார்க்க போகுது. ஜஸ்ட் கவுண்ட் 40 days. ஒரு 40 நாள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்த 40 நாள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. செய்துட்டீங்க நன்றின்னு சொல்லி பாருங்க. 40 நாள் ஜெபம் பண்ணி பாருங்க. 40 நாள் காலை 5 மணிக்கு எழும்புவேன் ஜெபம் பண்ணி பாருங்க. 40 நாள் டெய்லி ஒரு 10 அதிகாரம் வாசிப்பேன் தீர்மானம் பண்ணி பாருங்க. எல்லாம் கர்த்தரை துதிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தி பாருங்க. அந்த பேழையனுடைய ஜன்னலை திறந்தவண்ண ஒரு பிரகாசம் அங்கே தெரியும். அதை நீங்க பார்ப்பீங்க. ஆமேன். அற்புத பிதாவே, நீ செய்யப்படுற பெரிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். 40 நாள் மோசே தேவனோடு உட்கார்ந்து கீழே வந்தபோது முகம் பிரகாசித்ததே, அதே போல ஒரு பெரிய பிரகாசமான வாழ்க்கையை இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேர் கர்த்தர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா ஏரியாவிலையும் இருக்கிற இருள் நீங்கட்டும், ஒரு பிரகாசம் உண்டாகட்டும். அப்படி செய்ய போறீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம். கண்கள் கூசுகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரகாசமான வாழ்க்கை, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரகாசம் வாழ்க்கையில வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஒரு பலமான ஆமேன் கேட்கலாமா? ஆமேன், ஆமேன், ஆமேன்.